ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா. நேற்று நான் போட்டிருந்தேன் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். மாடி தோட்டத்தில் அதில் கத்திரிக்காய்லாம் எடுத்து பார்த்துருந்தோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எப்படி நம்ம போட்டிருக்கோம், நிறைய புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருக்கேன், பார்க்காதவங்க பார்ப்போம் இல்லையா. அதுக்காக இன்றைக்கி நம்ம பண்ணுறதுனால ஒரு இது மேலே ஒன்று பார்ப்போம், எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நான் மாடியிலேருந்து இதுக்கு எடுத்திருந்தேன். இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாகவே எடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துருவேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் மட்டும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். புளி ஊற வச்சுருக்கேன். மிளகாவத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வறுத்துட்டு பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே வதக்கிக்க போகிறேன். அப்படியே ஒன்றுனா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ எண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் தான் விட்டுருக்கேன், எல்லாமே வறுத்து பிடிச்சிக்கிறதுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாவத்தல் இது எல்லாமே போட்டுட்டு பெருங்காயம் இதுவும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு பொடிச்சிக்க போகிறோம். பொடிச்சிட்டு போட போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது நாலாக கட் பண்ணிக்க போகிறோம். இதில் இப்படி நாலாக இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவா புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேண்டி ஒரு தடவை கூட சொல்கிறேன். இதை இப்படி நாலாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணாது இந்த இதோட கூடவே பண்ணோம். இது எல்லாமே இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல நெல்லை வதக்கிக்க போகிறோம். இதை நல்லா வதக்கிட்டு வைக்கலாம் வாங்க. இப்போ இது எண்ணெய் காயறது இல்லையா. இப்போ இதில் தனியாக போட்டுக்கிறேன். இந்த இன்றைக்கி அப்படியே நான் பொடிச்சு இதுக்கு மட்டும் போட்டுக்க போகிறேன். அப்படியே அளவாக தான் போட்டுக்கிறேன். அதாவது பொடிக்கிறது இன்றைக்கி உள்ள குழம்புக்கு மட்டும்தான் நான் வறுத்து பொடிக்கிறேங்கிறதுக்காக சொல்ல வரேன். இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் வெந்தயம், அவ்வளோதான். இதை பொடிச்சிட்டு இன்றைக்கி உள்ளதுக்கு மட்டும் நான் அப்படியே வறுத்து பொடிச்சு அப்படியே அதில் போட்டு பண்ண போகிறேன். காரம் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படிங்கிறதுனா ஒரு 7-8 மிளகாய்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த காரம் இல்லைன்னா வேறு இதில் எதுவும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை இல்லையா. அதனால் காரம் வேணும் அப்படிங்கிறதுனா ஒரு 7-8 மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் இந்த மிளகாவத்தில் போட்டுட்டு நல்லா வறுத்து பொடிச்சிக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் எப்படி, உங்களோட டேஸ்ட் எப்படி அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். அதனால தான் சொல்கிறது. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்க, வேறு மாதிரி இருந்தாலும் அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. நான் எப்பவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்படி வைப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இதை நான் பொடிச்சிட்டு குழம்பு கொதிக்கிறதுல போடுவேன். சில பேர் இதை நாளாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பொடியை தடவிட்டு அப்படியும் வைப்பா. அப்படியும் சில பேர் வைப்பா. நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா செய்யும்போது அப்படியே உங்களுக்கு காட்டிக்கிறேன். இப்போ பெருங்காயம் போட்டுப்போம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுவோம். அரைக்கலாம் வேணாம், தண்ணி விட்டுட்டு நம்ம அரைக்கலாம் வேணாம். தேங்காவும் போடப்படுறது ஒன்றும் சாம்பார் மாதிரி வைக்கப்படுறது கிடையாது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இதை வறுத்துட்டு பொடிச்சிக்கணும். கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டால் தான் அது நல்லா வறுப்படும் ஒரு மாதிரியாகும், பெருங்காயெல்லாம் போடுறதுனால. அதுக்காக தான் நான் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுவோம். வறுத்து பொடிச்சிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே இதையும் நான் கட் பண்ணிட்டு விடுறேன், காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இப்போ இது எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி நாளாக ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே எண்ணெய் நல்லா நான் விட்டுருக்கேன். நிறையவே விட்டுருக்கேன். எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாமே போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கு இந்த பக்கம் புளியை கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டுருக்கோம். அந்த புளி கரைச்சலில் நம்ம இதை போடப்படும். இப்போ அடுத்த ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு புளியை கரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ புளி கரைச்சி விட்டுருக்கேன். கரைச்சி அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் நம்மளோட சாம்பார் பொடி அதையும் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இதை நான் இதுதான் காரத்துக்கு எல்லாமே உப்பு காரம் எல்லாமே இதான் எல்லாமே போட்டு வச்சு இந்த புளி தண்ணியில் இதை நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கேன் இந்த வெங்காயம், அதாவது கத்திரிக்காய் பழமும் இப்படி நல்லா வதங்கியிருக்கு. கத்திரிக்காய் நமக்கு அந்த கலரே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிட்டு 1 2
இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இது மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது கொதிக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு பக்கம் அப்படியே வதங்கி இருக்கட்டும். இப்போ இது அந்த பக்கம் நம்ம மாற்றிட்டு இதில் வந்து நான் இதை வைக்க போகிறேன். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளை வந்து பொடிச்சுன்னு வந்துடுவோம். அதை இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா பிடிச்சாச்சு. அதாவது குறைன்னு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாததுக்கு நல்லா வந்து பிடிச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும் அதை. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கத்திரிக்காயிலே அதாவது வதக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இதை தடவிட்டு நீங்கள் வதக்கும் அப்படியும் வந்து வதக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக வதக்கிட்டு இதை போட்டுட்டு இதோட கூட இந்த பொடியும் போட்டுட்டு வந்து சேர்க்கலாம். அப்படி வந்து பண்ணலாம். ஒருத்தர் அப்படி சில பேர் அப்படி பண்ணுவோம், சில பேர் இப்படி வந்து பண்ணுவேன். நான் வந்து இதை வந்து பண்ணுவேன், தனியாகவே வந்து பொடிச்சிட்டு அதை வந்து போட்டுவிடுவேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் நல்லா வதங்கிருக்கு இல்லையா, அந்த ஒரு கத்திரிக்காவை நம்ம இதில் போட்டுட்டு இந்த பொடியும் போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இன்னும் ஒரு கத்திரிக்காவை தூக்கி நான் அதில் வந்து போட்டு விட்றேன். பாக்கி அதில் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம கடுகு தாளித்து கொட்டிடலாம். அதில் அந்த எண்ணெயும் வந்து வீணாகாது. அதை அப்படியே நல்லா நம்ம கடைசியில் இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியில் வந்து நம்ம தாளிக்கணும். இந்த பாக்கி எண்ணெயை கடுகு தாளிச்சுட்டு நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்து கொதிக்கணும். இப்போ நான் இது எல்லாமே வந்து போட்டாச்சு, பிடிச்சதையும் வந்து போட்டாச்சு. நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அது பாட்டுக்கு நல்லா அது பாட்டு கொதிச்சுன்னு இருக்கட்டும். நல்லா கொதிச்சு நான் உங்களுக்கு கடைசியில் வந்து காட்டுறேன், தாளிக்கும் போது வந்து காட்டுறேன். அந்த எண்ணெயிலே நம்ம தாளித்து கொட்டிடலாம். குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சுன்னு இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை. இது பாட்டு கொதிச்சுன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம அப்படியே ஒரு பக்கம் தாளிச்சு நடுவோம். இந்த எண்ணெயிலே வந்து கடுகு தாளிச்சு நடுவோம். இது எண்ணெய் காயத்தை கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் வந்து போட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமும் வந்து போட்டுப்போம். அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் அப்படியே நம்ம இதில் வந்து விட்டுட்டோன்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கொதிக்கணும். ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் கூட கொதிக்கணும் குழம்பு. இப்போ இதையும் கொட்டிட்டோன்னா குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். என்னோட குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நல்லா நான் அப்படியே அரைக்கி மூடி வச்சுட்டேன். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வச்சு நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய போட்டிருக்கோம். இந்த புது சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.